இன்றைக்கி பன்னீர் புரிஜி எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாங்களா? அதுக்கு பன்னீர் எடுத்துகிட்டு நல்லா துருவலில் நல்லா துருவிக்கணும். நல்லா பாருங்கள், பன்னீர் நல்லா பூவாக கீழே விழுது. இப்போ துருவி எடுத்தாச்சு. ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிட்டு இப்போ இது கூட தக்காளி நல்லா குழைய வதங்கணுங்க. இப்போ நல்லா குழைய வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா குழைய வதங்கிச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருந்த பன்னீர் இதை சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். ஒன்றை போல் மசாலாலாம் பன்னீரில் நல்லா கலந்து வரணும். அவ்வளோதான். இப்போ ஒன்று சேர கலந்து வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு மேலே இப்போ கொத்தமல்லி தழை தூவிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான பன்னீர் புரிஜி ரெடி. இது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.